தாவேக்கா எதிர்ப்புன்னு வரும் பொழுது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்பனண்ட் அவருடைய நாக்கு, அது ஒண்ணு போறோம். வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். விஜய்க்கு அதுவும் தெரியுங்க. பேசணும் அப்படின்னம்னா வாயை பிடிங்கி ஒண்ணு இல்லாத பண்ணிவிடுவாங்க. த்ரிஷாவை பற்றி பேசுகிற பொழுது ஒட்டுமொத்த கட்சிகள் எல்லா தலைவர்களுமே எதிர்ப்பை நயனா நாகேந்திரனுக்கு முன்னாடி எதிராக சொல்றாங்க. அது வேண்டாம். அது முதல்ல நயனா நாகேந்திரன் சொன்னது. அவர் வந்துட்டு ஒரு 10% ஓட்டு வாங்கி சீமான் ஒரு 6-7% ஓட்டு வாங்கினார்னா இதெல்லாம் சொல்லிதான் பாஜகவும் அதிமுகவும் அவரோட நெகோசியேட் பண்றாங்க. வந்துரு எங்களோட எக்ஸ்பிரஸ் ஆயிடுவ, கூட்டணிக்காக மாட்டிடுவ, வந்துரு அப்படின்றாங்க. சாத்தியங்கள் இருக்கா சார்? நம்ம ஏன் இப்ப தாவேக்காவோட போயிடக்கூடாது? அதுக்கு ராகுல் காந்தி எடுத்து வச்ச முதல் கேள்வி. இப்ப 18 எம்எல்ஏ இருக்கிறோம், 10 எம்பி இருக்கிறோம். விஜயோட பேசினா திங் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்க வந்திருப்பது ஒரு மூத்த பத்திரிகையாளர், நிறைந்த அனுபவங்களை பெற்ற திரு ஐயநாதன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? பெருவாரியா பெண்களும் பெருவாரியான இளைஞர்களும் தன்னெழுச்சியா தாவேக்கால இணைகிறாங்க, கொண்டாடுறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு வரக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் விஜய்க்குனுடைய ஓட்டு அதுல மாறவே மாறாது. ஏன்னா அவர்கள் ரசிகர்கள் அப்படின்ற மனநிலையில இருக்கிற வரைக்கும் அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா அவருடைய ரசிகரை தாண்டி அவருடைய அரசியல் போவதுக்கு காரணம் வந்துட்டு அவருடைய இமேஜோடு பாலிடிக்ஸ். அவர் தான் அவருடைய கட்சியினருது. இப்ப விஜய் வந்துட்டு பேசிட்டு போறாரா, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இருக்காது. கட்சி அறிமுகப்படுத்திய செயலிலேயே கோடிக்கும் மேலான, கோடியை தாண்டிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் புறம் தள்ளிட முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அவங்கள ஆதாரம் கொடுத்து உள்ள வந்து சேர்ந்தவங்களே கோடியை தாண்டுது அப்படின்னா அது ஒரு கணிசமான வாக்குகள் அந்த கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க, ஒரு ரசிக மனநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் தேர்தலை நோக்கி வரும்போது அவனுடைய மனநிலை, அவனுடைய சிந்தனை மாறும். தேர்தலை நோக்கி வரும். ஆமா, ஒரு ரசிகனுக்கு வந்துட்டு அவன் ஒரு நடிகனுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறது, பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குறது, அதெல்லாம் வேற. அரசியல்னு வரும்போது அவன் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது தமிழ்நாடு பல முறை நிரூபிச்சிருக்குது. நீங்க எம்ஜிஆர் அப்படின்ற அந்த பினாமினனை விட்டுருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அது வேற. ஆனா மற்ற யாருக்குமே அது வந்து கை கொடுக்கல. அதனாலதான் கடைசியில் அந்த ரசிகர் மன்ற அந்த பலத்தோடைய அவங்க நின்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்க்ரீஸ் ஆகுறது 8 to 10%. அது தாண்டி அவங்க போக முடியாது. திமுகவிற்கு எதிர்நிலையில் இருக்கிற வாக்குகள் விஜய்க்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது பாஜக கூட்டணிக்கு தான், அதிமுக கூட்டணிக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? பொதுவா பாத்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டினுடைய அந்த வாக்காளர்கள்ட்ட தான் பார்க்கணுமே ஒழிய இந்த கட்சிகள், இந்த தலைவர்களை வச்சு பார்க்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி வந்துட்டு அது எம்ஜிஆர் மேல, அதிமுக மேல, இரட்டை இலை மேல பற்று கொண்டு இருக்கிறது. அந்த வாக்கு வந்துட்டு அவங்களுக்கு தான் போகும். இதே வாக்கு தான் பாஜகவுக்கும் போயாகணும். அது போகுமான்றதுதான் அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. நடுநிலை வாக்காளர்கள், அதை கேட்கிறேன். திமுகவின் மீது கோபத்தில் இருக்கிற நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் யாருக்கும், விஜய்க்கா இல்ல அதிமுக? நடுநிலை வாக்காளர்கள் வந்துட்டு பிஜேபி மேல கூட கோபமா இருக்கலாம். தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு பிஜேபி அப்படின்ற இடத்துல அங்கே கூட கோபமா இருக்கலாம். வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். நம்ம பார்த்த அந்த 5 ஆண்டுகள்ல இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்து தான் அங்க வாக்களிக்க போறாங்க. அந்த வாக்கு ஸ்டாலினுக்கு எதிராக பெருவாரியா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிறுபான்மையினர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை விஜய் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா முதல் முறையா ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து முதல்வர் வேட்பாளரா விஜய் அப்படி மேல எழும்பி நிக்கிறாரு. அந்த மக்கள் விரும்புறாங்களா, அதை ரசிக்கிறாங்களா? இல்ல, அதாவது அது வந்துட்டு அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் விரும்பலாம், அவங்க உதவலாம், அவங்க ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனா கிறிஸ்டியன்ஸ் இன் ஜெனரல், முஸ்லிம்ஸ் போல அவங்களும் இந்திய அளவுல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது எந்த அரசியல் கட்சியில இருந்து அது வருது அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு புதுசா ஒரு கட்சி என்கரேஜ் பண்ணி மாட்டிக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்றது இன்னைக்கு பெரிதும் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இந்தியால. இந்த நிலையில வந்துட்டு அவங்க வந்துட்டு விஜயை ஒரு ஆப்ட் பண்ணி தங்களுடைய நிலையை வந்துட்டு பாதகமாக்கி கொள்ள மாட்டாங்க. இப்ப விஜய் ஒரு அலையன்ஸ்ல இருக்காரு, அதிமுக பாஜக அலையன்ஸ்ல இருக்காருன்னா பாஜக பத்தி கவலைப்படாத அதிமுகவும் விஜய்க்கும் போட்டுருவாங்க. அது நடக்கும். ஆனா விஜய் தனிச்சு நிற்கும் போது அவருடைய சாத்தியப்பாட பொறுத்துதான் அவங்களுடைய வாக்கு. சீமான் அவர்கள் இந்த தேர்தல்ல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அவருடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அந்த தேர்தல், முந்தைய தேர்தலை விட? ரொம்ப கஷ்டம் தான். அவருடைய அரசியல் அப்படின்றது வந்துட்டு ஒரு தனித்துவமா இருந்துச்சு. இப்ப வந்துட்டு அவர் பெரியாரை பத்தி பேசுனதும், கலைஞரை பத்தி சாதி ரீதியா பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு அவர்ஷனை உண்டாக்கிடுச்சு.
அவர்ஷனை எந்த அளவுக்கு உண்டாக்கிடுச்சு அப்படின்னம்னா, என்னதான் இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண ஐயா தந்தை பெரியாரை வந்துட்டு நீங்க ஏற்றுக்கொள்ள பண்ண முடியாது. டீகிரேட் பண்ணவே முடியாது. அந்த விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் பேச முடியாது. கண்ணுக்கு எதிராக என்னென்ன நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல பேசும்போது அவருடைய நிர்வாகிகளே வந்துட்டு பெரிய அளவுக்கு வெளியேறிட்டாங்க. அதனால இவருக்கான புதிய வாக்காளர்களை ஒரு உருவாக்குவாரு அவரு. இளைஞர்கள் ஈர்க்கப்படணும் அப்படின்னம்னா உங்களுடைய ஐடியாலஜில வந்துட்டு ஒரு பியூரிட்டி இருக்கணும். இது இல்லை அப்படின்னம்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அதனாலதான் அவர் வந்துட்டு விஜயோட ரொம்ப முட்டுறாரு. இவரை தாண்டி விஜய் போயிட்டாரு அப்படின்னம்னா இவருடைய அரசியலுக்கு மூடிவிடா. அதாவது இவர் வேற அவங்க வேற, அந்த ஓட்டு மாறாது, அது வேற. விஜய்க்கு போடக்கூடியவனுக்கு சீமான் அரசியலே புரியாது. சீமான் அரசியல் புரிஞ்சுக்கிட்ட வந்துட்டு விஜய் வந்துட்டு விட்டா வரப்போறது இல்லை. ஆனா விஜய் வந்துட்டு புதுசா இறங்குறதுனால அவர் வந்துட்டு ஒரு 10% ஓட்டு வாங்கி சீமான் ஒரு 6-7% ஓட்டு வாங்கினாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சரி, ஆமா. அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது. ரெண்டாவது மேல வர முடியாது அவரு. இதெல்லாம் சொல்லிதான் பாஜகவும் அதிமுகவும் அவரோட நெகோசியேட் பண்றாங்க. வந்துரு, எங்களோட எக்ஸ்போஸ் ஆயிடுவ, மாட்டிடுவ, வந்துரு அப்படின்றாங்க, சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாப்போம் இருக்கா சார் சீமான் பாஜக அரசியலே அது அடிபட்டு போயிடும். தாம் தமிழரும் சரி, திமுகவும் சரி, கருத்தியலா கொள்கை ரீதியா எதிர் மனநிலையில இருந்தாலும் தாவேக்கா எதிர்ப்புன்னு வரும் பொழுது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. களம், அந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க உள்ளபடியே. திமுக வந்து யாருக்கு சாதகமா அமையும்? தாவேக்காக்கு தானே சாதகமா அமையும். அப்படிலாம் இவங்க எதிர்த்துறாங்க, பொண்ணு இவங்க சரியானவங்க அப்படின்னு யாரும் எடுத்துருவாங்களா? நீங்க அப்படி கணக்கு போடுவீங்களா? எல்லாருமே எதிர்நிலையில நிக்கும் பொழுது ஒருவேளை இவற்றை நியாயம் இருக்கும்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குங்களா? பாஜக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. சோ விஜய் பெரிய சக்தி அப்படி எடுத்துக்கீங்களா? விஜய் பேசுறாருல, வாய திறக்கிறாருல. சோ விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்பனண்டா அவருடைய நாக்கு, அது ஒண்ணு போறோம். அதாவது தாவேகானுடைய செயல் திட்டம் அது அவர் மட்டும்தான். இங்கேருந்து நேரம் அங்க போவாரு, ஏறுவாரு, 20 நிமிஷம் பேசுவாரு, இறங்கிடுவாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் காலத்துல பாஜக இல்லைன்றாரு. பாஜக இல்லைன்னு சொல்லலையே, அதிமுக இல்லைன்றாரு. பாஜக என்ன சொன்னாரு? பாஜகவை பெருத்த அதை பத்தி எதுவுமே கருத்து சொல்ல மாட்டாரு. களத்தோட சம்பந்தமே இல்லாதவங்க என்ன இருக்கும் அப்படியாது? ஏங்க, ஒரு முறையை இங்க வந்துட்டு அமித்ஷா பண்ணிட்டு வர குழப்படிகளை நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றத பாக்குறீங்க. அப்ப இவ்வளவுக்கு பிறகு வந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அரசியல் என்னன்றது புரியாதா? என்ன பாஜகவின் மீது அவருக்கு இருக்கிறது பயமா? த்ரிஷாவை பற்றி பேசுகிற பொழுது ஒட்டுமொத்த கட்சிகள் எல்லா தலைவர்களுமே எதிர்ப்ப நயனா நாகேந்திரனுக்கு முன்னாடி எதிராக சொல்றாங்க. அது வேண்டாம். அது முதல்ல நயனா நாகேந்திரன் சொன்னது பிழை. ஓகே, இல்ல அதை எதிர்த்து இவர் ஒரு குரல் கொடுக்கலையே அப்படிங்கிறது தான். அதுக்குதான் குரல் கொடுத்தாரு அவரு. ஒருவேளை நீங்க எப்படி எடுத்துங்க, இப்ப சேலத்துல பேசுன மாதிரி முதல்ல உறுதிமொழி, காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம், அடுத்தபடியா காசு உங்களுக்கு தான், வாங்கிட்டு ஓட்டு போடு அப்படின்னு சொல்றதை விட சொல்லாம இருக்கலாம்ல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு விஜய் பேசாத இருந்ததுதான் அவர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவியா நான் பாக்குறேன். அதுக்காக குரல் கொடுக்காம இருந்ததுதான் பெரிய உதவி. சாதா இருந்தார்ல, விஜய்க்கு அதுவும் தெரியுங்க. விஜய்க்கு அதுவும் தெரியும். நம்ம பேசணும் அப்படின்னோம்னா வாயை பிடிங்கி ஒண்ணு இல்லாத பண்ணிவிடுவாங்க. அது எதுக்கு நம்ம பேசணும்? இப்ப சாதம் விட்டுருங்க, லாயர் ஆச்சு, கோர்ட் ஆச்சு, விட்டுருங்கன்னு விட்டாரு. இப்ப நிகழ்கால சூழல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிற விஷயம் எது அப்படின்னா காங்கிரஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது காங்கிரஸ்குள்ள, இதனுடைய முடிவு எப்படியாக இருக்கும், எதை நோக்கி இந்த சச்சரவுகள் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. கூட்டணி ஆட்சி இல்லைன்னு மறுத்துறாரு. இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ஸ்டாலின் மறுத்துறாரு. அப்ப முடிஞ்சு போச்சுல விஷயம். அப்புறம் ஃபர்தரா அந்த மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு ஒரு சொல்றாரு. பிஜேபி தன்னுடைய திட்டத்தை மாணிக் தாகூர் மூலியமா நிறைவேற்றுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, நிச்சயமா. வேற என்ன, வேற யாராவது காங்கிரஸ் பிரமுகர் மூலமா இது நடந்திருந்தா கூட பரவாயில்ல. மாணிக் தாகூர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக அறியப்பட்டவர். அவர் இப்படி பேசுறது கொஞ்சம் ஆச்சரியம். பிரவீன் சக்கரவர்த்தி கூட ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கூடுதலா இடத்த கேட்போம், ஒரு ப்ரெஷரை கொடுப்போம். இப்ப திமுக வந்துட்டு ஒரு ஜெயிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குது. இப்ப இதுல வந்துட்டு நம்ம மோர் பெனிஃபிஷியரி, நிறைய இடத்த வாங்கலாம் அப்படிதான் ஆரம்பிச்சது. அது அந்த குரல் நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, இதற்கு ராகுல் காந்தி அமைதியா இருக்கும்போது ராகுல் காந்தியினுடைய குரலை தான் மாணிக் தாகூர் பிரதிபலிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை. ராகுல் காந்தி எப்ப முடிச்சுடுவார் விஷயத்த. இவங்க எல்லாம் போயிருந்த போது கேட்டது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி கிட்ட ஒரு 42 நிர்வாகிகள் கேட்ட போது குறிப்பா ஒரு 3-4 பேர் என்ன பேசுனாங்க அப்படின்னோம்னா, நம்ம ஏன் இப்ப தாவேக்காவோட போயிடக்கூடாது. அதுக்கு ராகுல் காந்தி எடுத்து வச்ச முதல் கேள்வி, இப்ப 18 எம்எல்ஏ இருக்கிறோம், 10 எம்பி இருக்கிறோம், விஜயோட பேசினா எத்தனை பேர் எம்எல்ஏ வருவாங்க, எத்தனை எம்பி வருவாங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அது யாரும் பதில் சொல்லல, முடிஞ்சு போச்சு. 2வது சந்திப்பு மாவட்ட தலைவரோட சந்திக்கும் போது இன்னும் பிளண்டா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அரசியல் என்னன்னு அப்படின்ட்டு,
உங்களுக்கு விருப்பப்பட்டா இருங்க, இல்லாட்டி உங்களுடைய வழியை பார்த்துங்க, அவ்வளவுதான். அதனாலதான் மாணிக் தாக்கூர் தவிர, பிரவீன் சக்கரவர்த்தி தவிர காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு வேற யாரும் எந்த எம்எல்ஏக்கள் தானே முக்கியமா 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 17 எம்எல்ஏக்கள்ல யாரும் பேசல. மாணிக் தாகரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இவர்கள் இப்படி திமுக எதிர் மனநிலையில செயல்பட்டு இருக்கும் பொழுது தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலரே அதிமுக காங்கிரசினுடைய கூட்டணி உடையும், காங்கிரசும் தாவேகாவும் இணையும்லாம் வெளிப்படையா பேசிக்கிறாங்களே சார், அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கு. விருப்பம் இருக்குது, அவ்வளவுதான். அவங்களுடைய அனுபவம் போறாது அவங்களுக்கு. தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னா அந்த 6 பேரை சொல்றீங்க இல்லைங்க, 70 சீட்டு தரேன்றாங்க. ஏன் ராகுல் காந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? தாவேகாக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதுனாலதான். எந்த விதமான அனுகூலமும் இல்லாத ஒரு இடத்துல அவங்க போக மாட்டாங்க. இப்போ ராமதாஸ் அவருடைய நிலை என்னவா சார் இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க ஸ்ட்ரென்த். பாமக பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஸ்ட்ரென்த். ஏன்னா அவரோட வன்னியர் சங்கம் இருக்குது. இந்த ஆஸ்பெக்டை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. வன்னியர் சங்கம் தான் பின்னால பாமகன்னு ஆச்சு. வன்னியர் இளைஞர் சங்கம் தான் என்னைக்கும் இளைஞர் அணின்னு பாமக கிடையாது, வன்னியர் சங்கம் தான். சோ அது ரெண்டும் தான் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. அப்போ தேர்தல் களத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமா வேலை பார்க்கக்கூடியவங்க. ரெண்டாவது ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு. அதனால இப்ப எந்த கூட்டணிக்கு அவங்க போறாங்கன்றத பொறுத்து அவருடைய வெற்றி தோல்வி அமையும். தாவேகாவோடு ராமதாஸ் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? ஏன்னா திமுகவோட இணைவதற்கான சாத்தியங்கள் குறைவு, விசிகா இருக்கிறதுனால. நடிகரை கண்டாலே பிடிக்காது. ஆமா, அவர் எப்படி சேர போறான்னு தெரியல. வேற வழி இல்ல, திமுகவோட இணையில என்ன அவரால் தனித்து போட்டியிட முடியும். தனித்துதான் போட்டியிடுவார். தேர்தல் தன்னுடைய பலத்தை காட்டிட்டு அடுத்த தேர்தலை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவர் தான் அவரு. நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நிறைய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. நன்றி சார்.